சொந்தம் எது சொந்தம் கை கால் விளங்காத கௌரி சங்கரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ஒரு சென்டிமெண்டல் ஃபூல்னு இன்னொரு வாட்டி நிரூபிச்சிருக்க. உன் லைஃப் முழுக்க நீ ரொம்ப கஷ்டப்பட போறியன்றத நினச்சி உன் ஃப்ரெண்டுன்ற முறையில் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அகிலா. நீ ஒன்று செஞ்சியே ஞாபகம் இருக்கா? நான் வளர்த்த நாய்க்குட்டிக்கு கால் உடஞ்சுதுன்னு சொல்லி நான் தூக்கி போட்டேனே, நீ அதை எடுத்து வளர்த்த. அது உன் லைஃப்பை பாதிக்கிற விஷயம் இல்லை. நான் தூக்கி போட்ட என் காதலனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையே இருட்டாக்கிட்டியே. ரொம்ப வேதனையாக இருக்கா அகிலா. ட்ரீட்மெண்ட் எடுத்தா உன் புருஷனுக்கு கால் சரியாயிரும்னு உன் மாமனார் சொன்னதா நீ எனக்கு லெட்டரில் எழுதியிருக்க. அதெல்லாம் சுத்தமான ஹம்பக் அகிலா. அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு உன்னோட வறுமையை விலைக்கு வாங்கியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஏமாந்த சோனகிரி. ஒரு தடவை கண்ணாடி முன்னாடி நின்று உன்னையே நீ பார்த்துக்கோ. நீ ஒரு ஹேண்டிகேப்ட் இல்லை. அவசரப்பட்டுட்டியே, கண்ணு இருந்தும் நீ கிணத்துல விழுந்துட்டியே. அகிலான்ற ஓவியத்தை என் முன்னாள் காதலன் கௌரி சங்கர் கடைசி வரைக்கும் ரசிக்க என்னோட வாழ்த்துக்கள். அகிலா, இந்த லெட்டரை படிச்ச உடனே கிழிச்சு போட்டுரு. அன்புடன் வர்ஷா. என்னக்கா? ஒன்றும் இல்லைப்பா, இரு வந்துடுறேன். அகிலா, என்ன அகிலா? தம்பிக்கு கேசரின்னா ரொம்ப பிடிக்கும், அதான் கொடுக்கலான்னு. ஐயோ, கேசரி சுத்தமாக காலி ஆயிடுச்சே. நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேனே. ஆமாம், பாத்திரத்தில் இருந்தது. நான் தான் எல்லாரும் சாப்பிட்டாங்களே, வேஸ்ட் ஆகிடுமேன்னு சொல்லி இப்போதான் வேலைக்காரிக்கு எடுத்து கொடுத்தேன். எவ்வளோ நேரம் அகிலா? நீ சமைச்சு தரலாம்ல? அம்மனி, அம்மனி. என்னம்மா? இதில் கேசரி இருக்கு, வீட்டுக்கு எடுத்துட்டு போ. ஏம்மா, எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்களா? தேவையில்லாத கேள்வியெல்லாம் ஏன் கேட்குற? கொடுக்குறேன்ல, எடுத்துட்டு போக வேண்டியதானே. இல்லை ஆண்டி, நெய் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு சமைச்சு வச்சுருக்கீங்க. அகிலாவோட தம்பி ஒரு நாளைக்கு சாப்பிட்டு ருசி பார்த்துட்டான்னா அப்புறம் டெய்லி வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான்ல, அதனால்தான். மோலி, பயந்துட்டியா? இந்த வீட்டில் என்ன புரிஞ்சுக்கிட்டவோ நீ ஒருத்தி தான். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னக்கா? சாரிடா, கேசரி தீந்து போயிட்டு இருக்கு. கொஞ்சம் இருக்கியா, வேற ஏதாவது பண்ணித்தரேன்? வேணாங்க்கா, நான் வீட்டில் சாப்பிட்டு தான் வரேன். வேணான்னு சொன்னா உன் மனசு வருத்தப்படும், அதான் பேசாமல் இருந்தேன். நான் கிளம்புறேன்க்கா. அம்மாவை பார்த்துக்கோடா, அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிடும். வீட்டில் எல்லாரையும் கேட்டதா சொல்லு. அப்புறம் நான் முடிஞ்சா அடுத்த வாரம் வந்து மாமி பார்க்குறேன்னு சொல்லு. சொல்கிறேன்க்கா. அக்கா, நீ நல்லா இருக்கேல்ல? எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன். சரிக்கா, நான் போயிட்டுறேன். பார்த்து போடா. வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தால் டைனிங் டேபிள் உட்காருவியா? என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே போய் சொல்லிட்டு போகிறேன். ஐயோ, வருஷா லெட்டர் யார் கையிலாவது கிடச்சிட்டா?
முத்தையனே, என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லைம்மா, பெட்டியெல்லாம் தாறுமாறாக கிடந்தது. அம்மா எல்லாத்தையும் எடுத்து சீர் பண்ணி வைக்க சொன்னாங்க. அதான் எல்லாம் எடுத்து ஒழுங்கு பண்ணி வச்சுட்டு இருக்கேன். நீங்க போங்க, நான் வச்சுக்கிறேன். சரிங்கம்மா, பார்த்து பார்த்து. அகிலா, அத வரத. எத்தனை லிட்டர் சார்? 10 லிட்டர் போடுப்பா. இந்த பையனுக்கு ஒரு 10 லிட்டர். சாரி மேடம், இனிமே தான் லோடு வரணும். இருக்கிறது 10 லிட்டர் தான். ஆளுக்கு 5 லிட்டர் போடட்டுமா? தம்பி, 10 லிட்டர் அவங்களுக்கே போட்டிருப்பா. வாவ், வாங்கப்பா. வாமா சபிதா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ம்மா. அம்மாவை கூட்டிட்டு வரலீங்களா? அம்மா உள்ளதான் இருக்கா. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னம்மா இது, நீ தானே ஃபோன் பண்ணி வர சொன்ன? உங்களுக்கு எப்போ ஃபோன் பண்ணி வர சொன்ன? நீங்க இப்ப வந்து நிக்கிறீங்க. உடனே வர முடியாதபடிக்கு வேலை ஜாஸ்தியா இருந்ததுமா. உங்க அம்மாவும் தனியா வர முடியாதுன்னு சொல்லிட்டா. வாமா சபிதா, உனக்கு எத்தனை மணி காலேஜ்? 10 மணிக்கு தான்மா காலேஜ். நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். சபிதா, நீ இங்க தனியா தங்கி இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னை பத்தி ஏமா கவலைப்படுறீங்க? நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு படிப்புல மட்டும்தான் கவனம் போகும், வேற எதுலயும் போகாது. சபிதா, எங்களை எதுக்காக வர சொன்ன? உனக்காக ஏகப்பட்ட வேலையை விட்டுட்டு இங்க வந்திருக்கோம். ஒன்னும் இல்லப்பா, அகிலாவுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்ல இருந்து யாரும் நிச்சயதார்த்தத்துக்கு போகல, கல்யாணத்துக்கும் யாரும் போகல. பாவம் அகிலா ரொம்ப வேதனைப்பட்டிருப்பா. என்னம்மா பண்றது? அந்த கார்த்திக் பண்ண வேலை அவங்க குடும்பத்துக்கும் நமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாம போயிருச்சு. அவங்க ஃபேமிலியில கார்த்திக் தவிர மத்த எல்லாரும் தங்கமானவங்க. அவங்க மூஞ்சிலெல்லாம் முழிக்க முடியாம பண்ணிட்டானே. நாம தாப்பா அப்படி நினைக்கிறோம். அவங்க வீட்ல இருக்கிறவங்க யாரும் நம்மள வெறுக்கவும் இல்ல, ஒதுக்கவும் இல்ல. ஆமாங்க, சபிதா சொல்றது சரிதான். அந்த பொண்ணு அகிலா கல்யாணத்துக்கு நாம போயிருக்கலாம். கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தாங்களா? அகிலா நேர்லயே வந்து கொடுத்துட்டு போனாப்பா. அப்படியா? ஆமாப்பா. நான் கல்யாணத்துக்கு போனா அங்க கார்த்திகை பார்க்க வேண்டியிருக்கும்னு யோசிச்சுதான் நான் போலப்பா. அதனால தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. இப்போ அகிலா சிவசங்கரன் சார் வீட்டில் தான் இருக்கா. அப்பா, அகிலாவுக்கும் நமக்கும் சொந்தம் இல்லாம போனாலும் தனிப்பட்ட முறையில் அகிலா எனக்கு ஃப்ரெண்டு தான்ப்பா. அம்மா, அதுக்காகவாவது நம்ம போயிட்டு வரணுமா? அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஓகே ஓகே, இன்னைக்கு சாயந்தரமே போயிட்டு வரலாம். தேங்க்ஸ். உங்களை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேனுன்னு அகிலா சொன்னா. என்ன பிஸ்னஸ் செஞ்சு எவ்வளோ பணம் இருந்து என்னமா பிரயோஜனம்? ஒரே பொண்ணு, அளவான குடும்பம் இருந்தும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிருச்சே. அப்பா, சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது நம்ம கவலையை ஏன்பா சொல்றீங்க? எந்த வீட்டில் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கு. மனசில் இருக்கிறத 4 பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சாரிம்மா, உன்னோட கல்யாணத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு. பரவாயில்ல, இப்போ வந்திருக்கீங்களே, அதுவே சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் அகிலா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓ, தாராளமாக பேச. அரண்மனை மாதிரி வீடு இருக்கு, எங்க வேணாலும் போய் பேசிட்டு வா. வாங்க சாப்பிடுங்க. என்ன இப்படி அழைச்சிட்டீங்க? இல்லையே, நான் அப்படியே தானே இருக்கேன். உங்களை பற்றி எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா
நாங்களே உங்க வீடு தேடி வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருப்போம். அகிலா குடும்பத்தோட இருக்கிற உறவு எங்களுக்கு முறிஞ்சு போயிட்டாலும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய நல்ல மனசை எங்களால் மறக்க முடியல. இந்த சூழ்நிலையிலையும் அவ வீடு தேடி வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட்டப்ப கூட எங்களால் வர முடியல. அதுக்கு என்ன, இனிமே எங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து போயிட்டுருங்க. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தம் இல்லைன்னாலும் ஒரே மாதிரி பணக்காரங்க. கல்யாணத்துக்கு நீங்களும் அண்ணனும் வராதது எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு தெரியுமா? சாரி அகிலா, நான் கல்யாணத்துக்கு வர்றது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அங்க நான் வந்திருந்தா கூட அங்க எல்லார் முகத்தையும் பார்த்து சிரிச்சு எப்படி என்னால பேசி இருக்க முடியும்? நீயே சொல்லு. உங்க அண்ணன் என்னதான் குற்றவாளியா இருந்தா கூட அவரை நான் தள்ளி வச்சு வாழறதுனால நானும் ஒரு குற்றவாளியத்தான் ஃபீல் பண்றேன் அகிலா. நீங்க ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. அண்ணன் பண்ண தப்புக்கு நீங்க இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்க வேண்டாம் அகிலா. ஓ அளவுக்கு எனக்கு மனப்பக்குவம் இல்ல. உனக்கு முன்னாடி நான் ரொம்ப சாதாரணமானவ. அண்ணி என்ன இது? நீங்க தான் எனக்கு வாழ்க்கை பத்தி சொல்லிக் கொடுக்கணும். நீங்களே எப்படி சொன்னீங்கன்னா எப்படி? இல்ல அகிலா, உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கைனால என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் என் மனசுக்குள்ள லேசா ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? என் புருஷனோட நடவடிக்கை சரியில்லைன்னு நான் அவரை ஒதுக்கி வச்சுட்டேன். ஆனா நீ நடக்கவே முடியாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா? டீ ஆறி போகுது. அண்ணி, அண்ணி இப்ப ரொம்ப மாறிடுச்சு தெரியுமா? அவர் உங்களோட சேர்ந்து வாழ ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துதான் பாருங்களேன். காதலிக்கும் போது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் விரும்பியிருப்பீங்க. அது என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ அவர்கிட்ட இருக்கிற குறைகள்லாம் ரொம்ப சின்னதா படும். அன்புங்கிறது நிறைகளை மட்டும் பார்க்கறது இல்லையே, குறைகளோடையும் ஏத்துக்கிறதா. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. அகிலா உங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததை நினைச்சு நீங்க ரொம்ப பெருமைப்படணும். இந்த சின்ன வயசுல அகிலாவுக்கு இருக்கிற பொறுமையும் மனப்பக்குவமும் வேற யாருக்கும் வராது. அகிலா மாத்திரம் இல்லை, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே தங்கமானவங்க. ஆனா கார்த்திக் மட்டும் ஏன் உருப்படாம போயிட்டான்னு தெரியல. ஒருவேளை நான் பணத்தை அள்ளி கொடுத்து கொடுத்து என் மாப்பிள்ளைய கெடுத்துட்டேனோன்னு தோணுது. நாங்க அவசரப்பட்டு எங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டோமோன்னு தோணுது. இதுக்கு தான் நல்லது கெட்டதை 4 இடத்துல விசாரிச்சு செய்யணும்னு சொல்லுவாங்க. என்னமோம்மா, நம்ம 2 பேர் குடும்பமும் சுந்தரமுள்ள குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுருக்கோம். அந்த குடும்பத்திலேருந்து நீங்கள் அகிலாங்கிற மாணிக்கத்தை எடுத்துட்டீங்க, நான் கார்த்திக்ங்கிற குப்பையை எடுத்துட்டேன். என்னம்மா பேசியாச்சா? கிளம்பலாமா? அப்போ சரி, நாங்கள் கிளம்புறோம். வாங்க. சார் வந்தால் கேட்டதா சொல்லுங்க. சரி சபிதா, இதுவும் வீடு மாதிரி நினைச்சுக்கோ. எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். சரி அகிலா, வர்றோம்மா. வாங்க வாங்க. அண்ணி, அண்ணி இப்ப ரொம்ப மாறிடுச்சு தெரியுமா? அவர் உங்களோட சேர்ந்து வாழ ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துதான் பாருங்களேன். காதலிக்கும் போது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் விரும்பியிருப்பீங்க. அது என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ அவர்கிட்ட இருக்கிற குறைகள்லாம் ரொம்ப சின்னதா படும். அன்புங்கிறது நிறைகளை மட்டும் பார்க்கறது இல்லையே, குறைகளோடையும் ஏத்துக்கிறதா. சபிதா, நீ இங்க தனியா இருக்கிறது மனசு கஷ்டமா இருக்கு.
நாங்க உன் கூட இருக்கணும்னு நினைச்சா கூட முடியல. கனகா, என்னம்மா, சபிதா கூடவே இருந்து கவனிச்சுக்க. அவளை விட்டு எங்கேயும் போயிடாத. நான் எங்க போறேம்மா? எனக்கு இந்த வீடை விட்டா வேற யாரும் இருக்காங்க? சபிதா, அந்த கார்த்திக் ஒன்றும் தொந்தரப்படுத்தலையேம்மா? அவன் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைவான்? சபிதா, அவனை வழியில எங்க பார்த்தாலும் நீ பேசாத. அவனா வந்து பேசினாலும் நீ பேசாத. போதும், கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? ஏன் சம்பந்தமே இல்லாம அவரை பத்தி பேசுறீங்க? என்னம்மா சொல்லிட்டோம் இப்ப? ஏன் இப்படி கோவப்படுற? என்ன கோவப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? நான் அவரை மறக்கணும்னு நினைச்சாலும் நீங்க விட மாட்டீங்க போல இருக்கே. நீங்களும் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சீங்க. அந்த ஆளு ஆம்பளை திமிரா உடனே சைன் பண்ணி அனுப்பி வச்சிட்டாரு. நானும் அவரை நினைக்கல, அவரும் என்ன மறந்துட்டாரு. அப்புறம் நீங்க மட்டும் ஏமா அவர் பேரை யூஸ் பண்ணி பேசிட்டே இருக்கீங்க? ஏமா, பெத்தவங்கள்ட்ட பேசுற மாதிரியா பேசுற? நீ என்னைக்குமே இப்படி எடுத்தெறிஞ்சு பேச மாட்டியே. எங்களுக்கு மட்டும் என்ன, நீங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கணும், சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு ஆசையா? நீ எங்களுக்கு ஒரே பொண்ணு. அவன் அயோக்கியன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒன்னு அவன் கூட விட்டு வைக்க எங்களுக்கு எப்படிமா மனசு வரும்? சின்ன வயசுல இருந்து நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் மறுக்காம வாங்கி கொடுத்துருக்கேன். கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ தான் ஆசைப்பட்ட. அவனுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதும் உன்னோட அனுமதியோட தான் நடந்திருக்கு. நாங்க என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்றோம். நீ படிச்ச பொண்ணு, உன் வாழ்க்கையை பத்தி புத்திசாலித்தனமா அறிவுபூர்வமா நீ தான் முடிவெடுக்கணும். நாங்க குறுக்கிட மாட்டோம். அம்மா, அதே தான் நானும் சொல்றேன். என் விஷயத்துல தலையிடாதீங்க. அவரை பத்தி அடிக்கடி பேசி என்கிட்ட ஞாபகப்படுத்தாதீங்க. அவர் கூட நான் வாழணும்னு நினைச்சேன்னா நானே அவரோட சேர்ந்துட்டு போறேன். அப்படி நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்துல உனக்கு என்னம்மா கஷ்டம்? ஏண்டி, உன் ஒன்று விட்ட பெரியப்பா வீட்டு கல்யாணத்துக்கு சோயல்குடி போயிட்டு வந்தியே, அதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். நீ கல்யாணம் எப்படி நடந்துச்சு, யார் யார் வந்திருந்தாங்க, இதை பற்றி ஒன்றும் வாயே திறக்க மாட்டேங்கிறியே. இந்த வீட்டில் ஆம்பளை நான் ஒருத்தர் இருக்கேங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? ஆமாம், அந்த நினைப்பு இல்லாமல் தான் இருக்கேனாக்கும். நேற்று நைட்டு நீங்கள் வந்து படுக்க லேட் ஆயிடுச்சு. நான் ஊருக்கு போயிட்டு வந்த அவஸ்தையில் நல்லா தூங்கிட்டேன். இப்போ தானங்க பார்க்குறோம். அதை விட ஊருக்கார பயலுவெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? சித்தப்பு என்னை பற்றி ரொம்ப விசாரிச்சிருப்பாரு. ஆமாங்க, உங்களை ரொம்ப விசாரிச்சாரு. உங்கள் வீட்டுக்காரரு ஜம்மமாக பேசிக்கிட்டு பந்தா பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இன்னும் அப்படிதான் இருக்காரான்னு கேட்டாரு. அவரு கேட்டாரா இல்லை நீயா சொல்றிய? தெரிஞ்ச விஷயத்த நான் எங்க சொல்ல போறேன்? என்னாடி கிண்டலா? அதெல்லாம் இருக்கட்டுங்க. இப்போ நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் பாருங்க. அங்க கணபதியா பிள்ளைன்னு ஒருத்தரை பார்த்தேங்க. அவருக்கு நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரியுமா? அது யாரு அவன் கணபதியா புள்ள? மேல்மருவத்தூர்ல ஹோட்டல் வச்சிருந்தாராம். அவர்கிட்ட நம்ம பொண்ணு ஜாதகத்தை கொடுத்து நல்ல மாப்பிள்ளைய பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னேன். அறிவு இருக்காடி உனக்கு? இட்லி சுட்டு விற்கிறவங்க கிட்டலாம் என் பொண்ணு ஜாதகத்தை கொடுத்துட்டு வரியா? ஆனா என்னங்க நீங்க, அவரு எப்போ இட்லி சுட்டு வித்தாருங்க. இப்போ சாயல்குடியில திருமண தகவல் நிலையம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அங்கேயே செட்டில் ஆயிட்டாராம். இப்போ நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் பாருங்க, அந்த கல்யாணத்தை கூட அவதான் முடிச்சு வச்சாராம். நம்ம வீட்லயே ஒரு பொண்ணு இருக்கு, அவளை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாக்குறீங்களா? நீங்க உங்க அக்காவோட வாழைத்தோப்பை பத்தி கவலைப்படுறீங்களே தவிர வாழ வேண்டிய நம்ம பொண்ணை பத்தி உங்களுக்கு கவலையே இல்ல. அவளை நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்ன என்னடி பண்ண சொல்ற? அன்பின் வடிவம் யார் என்று கேட்டால் அத்தனை கண்ணிலும் அகிலா தெரிவாள். உயிரை போலவே உறவுகள் சுமைப்பாள். உங்களை மறைத்து பூக்கள் தருவாள். நிலவை பார்ப்பாள், கரையை பாராள். அலையை பார்ப்பாள், நுரையை பாராள். மேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் மீண்டும் மீண்டும்